அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மும்மொழி கொள்கையை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதன்றி வேறென்ன என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். வணக்கம் யுவராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். மும்மொழி கொள்கையை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதன்றி வேறென என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அறிக்கை வாயிலாக தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதன் மூலம் ஜனநாயகத்தின் 4வது தூணான இதழியல் துறைக்கு உரியதான பத்திரிகை சுதந்திர தர்மம் காக்கப்பட வேண்டும் என்றும், அதே போன்று நூற்றாண்டு காணும் விகடனின் இணையதள பக்கம் முடக்கப்பட்டதற்கு மத்திய அரசுதான் காரணம் என்ற அந்த கருத்து நிலவு வருகிறது என்றும், அதே போன்று பத்திரிகை ஊடகங்களால் வெளியிடப்படும் கருத்துக்கள் தவறானவையாகவோ குற்றம் சுமத்துபவையாகவோ இருந்தால் நீதிமன்றம் மூலம் தீர்வு காண வேண்டுமே தவிர கருத்து சுதந்திரத்தை முடக்கும் வகையில் செயல்படுவது அரசியல் சாசன உரிமையை கேள்விக்குறியாக்குவதன்றி வேறென்ன என தன்னுடைய கேள்வியை தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று நேற்று விகடனின் அந்த இணையதள பக்கமானது முடக்கப்பட்டதாக செய்திகள் பரவி வந்த நிலையில் இன்று அது தொடர்பாக தன்னுடைய அந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று மாநில மொழி கொள்கைக்கு சவால் விடுத்து தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவிப்பதும், விகடன் இணையதளத்தை முடக்கியதும் ஜனநாயகத்திற்கு எதிரான கண்டனத்திற்குரிய பாசிச அணுகுமுறையே என்று தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று பாசிச அணுகுமுறைகளை எந்த வடிவத்தில் யார் கையில் எடுத்தாலும், அது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் மக்கள் பக்கம் நின்று தமிழக வெற்றி கழகம் எந்நாளும் தீர்க்கமாக எதிர்க்கும் என்று தன்னுடைய கருத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்.